ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சொரக்காய் வச்சு ஒரு சூப்பராக லஞ்சுக்கு வீடே மணக்கிற மாதிரி நல்ல சூப்பராக டேஸ்டான சொரக்காய் கடையில் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி சொரக்காய் கடையில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் கடையில் செய்கிறதுக்கு ஒரு 300-350 கிராம் அளவில் சொரக்காய் எடுத்துருக்கேன். இந்த சொரக்காயோட மேலே தோலை லேசாக சீவி எடுத்துருங்க. சீவி எடுத்ததும் சொரக்காயை 4 கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள விதை இருந்தால் அதையும் எடுத்துருங்க. விதையோடு நம்ம இந்த கடையில் செஞ்சோம்னா நமக்கு கடையிலோட டேஸ்ட்டு கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விதையோடு சேர்த்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிடுங்க. சொரக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் இந்த மாதிரி உள்ள நமக்கு விதை இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் சொரக்காய் எடுக்கிறீங்கன்னா அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி உள்ள விதை இருந்தால் இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த சொரக்காய் கடையில் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக நம்ம இதில் சொரக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. சொரக்காவையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சொரக்காய் நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா போதும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ இதே நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இது நீர் காய்ங்கிறதுனால தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது வெந்து வரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் சொரக்காய் முழுகிறத விட கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லா கொதித்து வரும்போது குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுடுங்க. ஒரு 3-4 விசில் வர விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 விசில் வர விட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், சொரக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். தண்ணியும் பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு மத்தால் நல்லா மசிச்சு விட்டு கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டதும் இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பராக சுவையான சொரக்காய் கடையில் ரொம்ப சிம்பிளாக நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. நல்லா வீடே மணக்கிற மாதிரி நல்ல சூப்பரான இந்த சொரக்காய் கடையில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் சப்பாத்தி தோசை கூட இந்த கடையில் வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.